ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு நம்ம சக்தி ஆசாசையாக பண்ண மீன் ஊறுகாயை நல்லா ருசித்து சாப்பிட்ட மீனால் என்ன பண்ணிட்டாங்க, வரே வா இது வேறு லெவலில் இருக்கேன்னு பாராட்டுறாங்க. சரி, இந்த மசாலா டேஸ்ட்லேயே உங்களுக்கு நெல்லிக்காய் ஊறுகாய் நான் பண்ணியிருக்கேன், இதை எடுத்துகிட்டு போங்க வீட்டுக்குன்னு கொண்டு வந்து கொடுத்த பொண்ணை டபக்குன்னு பிடிங்கிருச்சு. காட்டெருமைக்கு பிறந்த காட்டெருமை எதுக்கு பிடுங்குற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இல்லைம்மா ஊறுகாவும் உப்பும் கொடுத்து வாங்குறதில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லவும் சரின்னு தூக்கி வாங்கி வச்சிட்டாங்க. அதான் ஃபங்க்ஷனுக்கு வரப்போறாங்களே, அங்கே டேஸ்ட் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு குக்கிங் வந்து அம்மாட்ட இருந்து கற்றுக்க முடியலனாலும் மாமியார்ட்ட கற்றுக்கிட்ட விஷயத்தை வச்சு இவங்க திறமையாக செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு பாராட்டுறதை விட்டுட்டு இந்த பொண்ணை கரிச்சு கொட்டுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, மீனா என்ன சொல்றாங்கன்னா, பரே வா சக்தியை வேற லெவலில் கொண்டு வந்துட்டோமா அப்படிங்கிறாங்க. உங்க பொண்ணு அங்கே என்ன தெக்கிலிக்குதுன்னு போய் பாருங்க, டீயை கூட போட தெரியாது, வெட்டியா உட்கார வச்சிருக்காங்க அந்த வீட்டில். இது புரியல உங்களுக்கு? உங்க பொண்ணை மகாராணி மாதிரி பாத்துக்கிறாங்க இவங்க, நீயும் தான் இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. சரி பேசினதெல்லாம் போதுப்பா, போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்கப்பா அப்படின்ட்டாங்க. நம்ம பாட்டி சக்தி என்ன பண்ணிட்டாங்கன்னா, வா ட்ரெஸ் எடுக்க போலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. உடனே காரில் கூட்டு போகணுங்கிறதுக்காக அரை மணி நேரமா அப்பா வெயிட் பண்ண வச்சுட்டு நம்ம வேலைன்னு வரே வா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. நல்லா வருவாடா நீ, இன்னும் என்ன பைத்துக்காரனா வச்சுட்டு இருக்கல, இதுக்காக வாடா இவ்வளோ நேரம் என்ன நினைக்க வச்சேன்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டு கிளம்புறாங்க. காரில் போகும்போது அலும்ப பார்க்கணுமே, நம்ம சக்தியை பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டுறாரு. ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுறானா கேட்குறியாடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, ஆத்தா மகமாயி குறுக்கால எந்த வண்டியில் லாரியும் வந்துடாம பார்த்துக்க தாயின்னு சொல்லிட்டு சிக்கல் சௌபதி வேண்டாத தெய்வம் இல்லை, வணங்காத தெய்வம் இல்லை, அந்தளவுக்கு வேண்ட வச்சுட்டாங்க. பொறுமையாக இவர் போராமாடே, இதுக்கு நான் இறங்கி வண்டியை தள்ளி விடலாண்டான்னு சொல்லிட்டு கலாய்க்கலான்னு கலாய்க்கிறாரு. நீ எப்படி கலாய்ச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நிற்க வச்சு பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுக்குறாரு. நீ இப்படி பார்த்துக்கிட்டே இரு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இவர் கோச்சிக்கிட்டு கிளம்புறாரு. கோச்சிக்காதீங்கப்பான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ